அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று ஹைட்ராலிக் பிரஸ் இயந்திரத்தை எவ்வாறு இயக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செயல்முறையானது ஹைட்ராலிக் அழுத்தத்தை பயன்படுத்தி உலோகத் தாள்களை துல்லியமான வடிவங்களில் வடிவமைப்பதை உள்ளடக்குகிறது. நீங்கள் பார்க்க முடியும் என பெட்டியில் 3 பொத்தான்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2 ஹைட்ராலிக் இயந்திரத்தை தொடங்க பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் எந்த அழுத்தத்தையும் பயன்படுத்துவதை தடுக்க இயந்திரத்தை நிறுத்துவதற்கு நடுத்தரமானது பொறுப்பாகும். இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பேனலை காணலாம். அதனுடன் டிஜிட்டல் திரை இணைக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு பலகம் அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் சுழற்சி வேகம் போன்ற பிற அளவுருக்களை மாற்றவும் பயன்படுகிறது. இது ஒரு அவசர நிறுத்த பொத்தானையும் கொண்டுள்ளது. நீங்கள் பார்க்க முடியும் என வெவ்வேறு விஷயங்களை குறிக்கும் 3 போக்குவரத்து விளக்கு வகை சமிக்ஞைகள் உள்ளன. சிவப்பு என்பது இயந்திரம் தற்போது இயங்குகிறது மற்றும் அதன் அருகில் யாரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மஞ்சள் என்றால் பிடி அல்லது காத்திருத்தல். பச்சை என்பது இயந்திரம் எந்த வகையிலும் செயல்படவில்லை, அதன் அருகில் சென்று உலோகத் தாளை ஏற்றுவது பாதுகாப்பானது. எந்த அமைப்பையும் தொடங்கும் முன் எப்பொழுதும் இயந்திரம் அணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். நாங்கள் ஒரு உலோகத் தாளை பயன்படுத்துகிறோம், அது ஒரு பொன்னெட்டாக வடிவமைக்கப்படும். தாளை இறக்கும் படுக்கையில் வைக்கவும், அது டையுடன் சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இடத்தில் உள்ள பொருள் மூலம் அழுத்தக் கட்டுப்பாடு ஹைட்ராலிக் பத்திரிகை மூலம் செலுத்தப்படும் சக்தியை சரிசெய்ய உங்களை அனுமதிக்கிறது. மேனுவல் கண்ட்ரோல்களை பயன்படுத்தி மேல் இறக்கத்தை குறைக்கவும். ஹைட்ராலிக் பிரஸ் மெதுவாக கீழே இறங்கும் உலோகத் தாளை வடிவமைக்க அழுத்தம் கொடுக்கிறது. பிரஸ் கீழே நகர்ந்து உலோகத் தாளை கார் பானெட்டாக வடிவமைக்கும் போது பாருங்கள். அழுத்தும் சுழற்சி முடிந்ததும் பத்திரிகை தானாகவே பின்வாங்கும். இயந்திரத்தை அணைத்து மேல் இறக்கை உயர்த்தவும். டை படுக்கையிலிருந்து வடிவ பானெட்டை கவனமாக அகற்றவும். இரு கைகளையும் பயன்படுத்தவும் மற்றும் கூர்மையான விளிம்புகளை கவனத்தில் கொள்ளவும். இயந்திரம் அணைக்கப்பட்டுள்ளதையும் மேல் இறக்கம் முழுவதுமாக பின்வாங்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்யவும். இது முடிக்கப்பட்ட தயாரிப்பு.